எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும் அதை எளிமையாக கையாளணும்னு நினச்சவங்க நீங்கள் தான். கொஞ்சம் நஞ்ச கஷ்டம் கிடையாது, கொஞ்சம் நஞ்ச பிரச்சனை கிடையாது, எல்லா கஷ்டத்தையும் தாங்கிக்கிட்டே வந்துட்டீங்க. அப்படிப்பட்ட கடகராசிக்கு இனி வரக்கூடிய காலம் நல்ல காலமாக இருக்குதுங்க. சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய காலமாக இருக்குது. நிறைய மாற்றம் ஏற்படும். நிறைய மாற்றத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. இவ்வளோ நாள் அப்படியே ஒரே மாதிரியாக நேர்கோடாக போயிட்டு இருந்தது. கொஞ்சம் இப்போ கிளைகள்லாம் பிரியும், சந்தோஷம் கிடைக்கும், மாற்றம் வரும், நிம்மதி வரும். அதாவது இதுவரை இல்லாத ஒன்று ஏதோ ஒன்று உங்களுக்கு உற்சாகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் பாருங்கள். மார்ச் மாதத்திற்கு பிறகே உங்கள் வாழ்க்கை நிறைய மாற்றத்தை அனுபவிக்க போதுங்க. காரணம் என்னென்னா, நீங்கள் உங்களுக்கு வரக்கூடிய கிரக நிலவரம் நல்லா இருக்குது. எல்லா கிரகங்களும் நல்ல நிலையில் இருக்குது. மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்குது. எவ்வளவு துரோகத்தை சந்திச்சிருப்பீங்க, எவ்வளோ பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க. உங்களுக்கு நல்லவங்க மாதிரியே உங்கள் கூட இருந்து உங்களை அசிங்கப்படுத்தினவங்க முன்னாடி நீங்கள் தலை நிமிர்ந்து நிற்கிறதுக்கான காலம் இந்த காலம்தாங்க. வாழ்க்கையில் கவலையே அனுபவிச்சிட்டிங்க, கஷ்டத்தையே அனுபவிச்சிட்டிங்க. இப்போ சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்கு தயாராகணும். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு தயாராகணுங்க. என்னெல்லாம் செய்யணும், ஏதெல்லாம் செய்யணும், எது செய்யக்கூடாது, எது செய்தால் நல்லா இருக்கும் அப்படி சிந்தனை செய்யுங்க, யோசிங்க. உறவுகள்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது இன்னும் நல்லது. ஏன்னா இப்போ வரக்கூடிய காலம் உங்களுக்கு நல்ல காலமாக இருக்குதுங்க. அப்படி இருக்கும் பொழுது பொருளாதார வளர்ச்சி ஏற்படுது, தொழில் முன்னேற்றம் ஏற்படுது, குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும். எப்படியா இருந்தாலும் இந்த காலம் உங்களுக்கு நல்ல பலனை தரக்கூடிய காலம். இப்போ குடும்பத்தில் வெளியாட்களை உள்ளே விடாதீங்க. வெளியாள் உள்ளே வந்தாலே முடிஞ்சு போச்சு. அவங்க உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை ஏற்படுத்துவாங்க, உங்களை பற்றி தப்பாக சொல்லி விட்டுருவாங்க. நல்லா இருக்கிற இடத்துல நல்லா இல்லாத சூழ்நிலையை அமைச்சு கொடுக்குறவங்க அவங்கள தான் இருக்கும். வெளியே உறவினர்கள் வராங்களா, அவங்களுக்கு எந்த லிமிட்டோ அந்த லிமிட்டோடு இருந்துட்டு அவங்கள கிளம்ப சொல்லுங்கள். ரொம்ப உற்சாகமாக உள்ள வரைக்கும் கூட்டிகிட்டு வந்து உங்களோட எல்லா மைனஸையும் சொல்லிடாதீங்க. அது உங்களுக்கு தோல்வியை தான் ஏற்படுத்தி கொடுக்கும். கடகராசிக்காரர்கள் எப்பயுமே கண்ணியமாக நடந்துக்குவீங்க. எதை சொல்கிறீங்களோ அதை தான் செய்வீங்க. சொல்கிறது ஒன்று, செய்கிறது ஒன்றா இருக்காது. உங்களால் என்ன முடியுன்றதை நினச்சி தான் செய்வீங்க. மற்றவங்க கிட்ட வந்து என்னால் இது முடியாது ஆனால் நீ செய்யன்னு சொல்லவும் மாட்டீங்க. அப்படி ஒரு தெளிவானவங்க நீங்கள். அப்படி இருந்துமே நிறைய இடத்துல நீங்கள் வந்து தேவையில்லாத வம்பு வழக்கெலாம் மாட்டியிருப்பீங்க. நிறைய பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க. கோர்ட்டு கேஸுக்குன்னு போயிருப்பீங்க. ஆகாதவர்களாக நிறைய பேர் ஆயிருப்பாங்க. உங்கள் கூட அவ்வளோ தூரம் பழகியிருப்பாங்க. கடைசியில் அவங்க ஆகாதவங்களாக போய் இன்னைய வரைக்கும் சாபம் கொடுக்குற அளவுக்கு பண்ணுவாங்க. அவங்க உங்களுக்கு சாபம் கொடுத்துட்டே இருப்பாங்க. நீ எங்கே முன்னேறிடுவோன்ற ஒரு எண்ணத்திலே இருப்பாங்க. பொறாமப்படக்கூடியவர்கள் அதிகமாக இருந்திருப்பாங்க உங்கள் கூட. கொஞ்சம் நஞ்ச பொறாமை கிடையாதுங்க. வாழ்க்கையில் பொறாமை மட்டும்தாங்க ஒருத்தவங்களை முன்னேற்ற விடாமையே இருக்கிறதுக்கு காரணம். 27 வருஷமாக நீங்கள் கஷ்டம் மட்டும்தான் பட்டுட்ருக்கீங்க. என்றைக்காவது நல்லா இருந்தேன்னு நீங்கள் சொல்ல முடியாத அளவுக்கு தான் இருக்கும். நான் நல்லா இருக்கிறேங்க அப்படின்னு எங்கேயா சொல்லுவன்றீங்க, முடியவே முடியாது. வாய் வேணால் சொல்லலாம், உங்கள் மனசும் உங்கள் உடம்பும் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கும். இவ்வளோ கஷ்டத்துக்கும் இனி நற்பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க. உங்களுக்கு கிரக நிலவரம் அருமையாக இருக்குது. சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. உறுதியாக இருங்க. எனக்கு எல்லாம் கிடைக்கும்ன்ற நம்பிக்கையில் இருந்தால் மட்டும்தாங்க இது கிடைக்கும். உங்களுக்கு பாக்கியமாக வருதுங்க. எல்லாமே ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. இந்த மார்ச் மாதம் தாங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. அதே போல் தலைக்கு மேலே கடன் வாங்கி வச்சுருப்பீங்க. கடன் அதிகரிச்சிருக்கும். கடன் 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 இந்த கடன்லேயே தான் வாழ்ந்திருப்பீங்க. கடன் இப்போ குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொருளாதார மாற்றம் ஏற்படும் பொழுது கடன் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுங்க. இவ்வளவு நாள் இருந்து வந்த தொல்லைகள் எல்லாம் நீங்கிடும். ஏன்னா மற்றவங்கள பார்த்தாலே நீங்கள் பயப்படுவீங்க. கடன் வாங்கிட்டோமே, அவங்க என்ன நினைப்பாங்களோ, மற்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமோ, நம்மளை அசிங்கப்படுத்திடுவாங்களோ, கொடுக்க முடியாமல் இருக்கே, சூழ்நிலை கொஞ்சம் நம்ம லேட் பண்ணுதே, நம்ம என்ன பண்ணாலும் கிடைக்கலையேன்னு எவ்வளோ வருத்தப்பட்டிருப்பீங்க. இப்போ தன்னால் கடன் அடைஞ்சிருங்க. ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு நல்ல பயன் கிடைச்சிக்கிட்டே இருக்கும், நல்ல பலம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும், மன தைரியம் ஏற்படும். அப்படி இருக்கும்போது கடன் அடைச்சிருவீங்க, மாற்றம் ஏற்படும், குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும், பாகப்பிரிவினை நல்லபடியாக நடக்கும். உங்களுக்கு கொடுக்கவே மாட்டேன்னு சொன்னவங்க கூட உங்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை கடவுள் ஏற்படுத்தி கொடுக்குறாரு. 27 ஆண்டுகளை விட இந்த கடந்த 5 ஆண்டுகள் கஷ்டம்னா கஷ்டம், சாதாரண கஷ்டம் கிடையாது. உச்சபட்ச கஷ்டத்தில் இருந்திருப்பீங்க. தூங்கும்போது கூட உங்களுக்கு கண்ணிலேருந்து தண்ணி வந்துகிட்டே இருந்திருக்கும். இவ்வளோ கஷ்டம் அவ்வளோ கஷ்டம் கிடையாது. நிம்மதி இல்லாமல் இருந்திருக்கும். தவறான வழிக்கு போகக்கூடியவர்களாக மாற்றிருக்கும் இந்த உலகம். உங்களை வந்து தவறாகவே சித்தரிச்சிருப்பாங்க. அதே போல் நீங்கள் தப்பானவங்கன்னு முத்திர குத்த பார்ப்பாங்க. ஜாக்கிரதையாக இருங்க, நீங்கள் தப்பானவங்களே கிடையாது, ரொம்ப நல்லவங்க நீங்கள். ஆனால் உங்களை இப்படி ஏமாத்துறதுக்கு ஏமாற்றி உங்கள் பேரில் பழிய போட்டு நாளடைவில் உங்களுக்கு இந்த பிரச்சனையை மன உளைச்சல் ஆக்கி விடலான்னு பார்ப்பாங்க. ஜாக்கிரதை தான் முக்கியம்.
நான் அப்படி கிடையாதுன்னு ஒவ்வொரு வீட்லேயும் போய் நம்ம வந்து சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. அதனால் அதையும் கண்டுக்காமல் விட்டுடுங்க. ஒரு சில விஷயத்தை காதுலேயே போட்டுக்காமல் அமைதியாக இருங்க. நிச்சயமாக மாற்றம் ஏற்படும். அதே போல் இனி வரக்கூடிய காலங்கள் சிறப்பான காலங்களாக இருக்கும் பொழுது ஏற்கனவே யாரெல்லாம் உங்களை விட்டு விலகி யாரெல்லாம் உங்களுக்கு கஷ்டம் கொடுத்தாங்களோ திருப்பி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஜாக்கிரதையாக இருங்க. சேர்த்துக்காதீங்க. சேர்த்துக்கிட்டாலும் மறுபடியும் இதே தான் அவங்க செய்ய மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? இதே தான் செய்வாங்க. நிச்சயம்லாம் கிடையாது. நிச்சயமாக சொல்கிறேன், நான் எழுதி கூட தரேன். அவங்களாம் உங்களுக்கு நல்லதே பண்ண மாட்டாங்க. நல்லது பண்ணுறதா இருந்தால் இத்தனை ஆண்டு காலத்தில் நீங்கள் இந்நேரம் நிம்மதியாக இருந்திருப்பீங்க. கவலையை மட்டுமே அவங்க உங்களுக்கு கொடுத்துட்டு வந்திருக்காங்க. கஷ்டத்தை மட்டுமே உங்களுக்கு அவங்க வந்து செஞ்சுட்டாங்க. உங்களை இலக்காரப்படுத்தி அசிங்கப்படுத்தி போகிற இடம் வர இடத்துல எல்லாம் சித்திரவதை பண்ணிட்டாங்க. ஆனால் இனி அவங்க வந்து சேர்ந்தா அது உங்கள் பொறுப்பு. வேணுமா வேணாமா நான் எவ்வளோ ஆலோசனை பண்ணிக்கிட்டு அவங்க கூட நீங்கள் வந்து பழக்கத்தையோ பயணத்தையோ பண்ணுறது நல்லது. அஷ்டமச்சனியில் கொஞ்சம் நஞ்ச கஷ்டம் கிடையாது தான், அதிகமான கஷ்டம்தான் பட்டீங்க. இருந்தாலும் உங்களுக்குள்ள ஒரு தைரியம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. சரியாயிடும், காலம் மாறுன்ட்டு. அதே நினைப்போடையே இப்பயும் இருங்க. எந்த விதத்துலேயும் மனசை மட்டும் சோர்வடைய விடாதீங்க. மன சஞ்சலத்தை மட்டும் ஏற்படுத்திக்காதீங்க. அது உங்களுக்கு வெற்றியை தடுக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துரும். ஏமாந்தவர்கள் முன்னாடி இனிமேல் நீங்கள் தலை நிமிர்ந்து நிற்கலாம். உங்களை யாரெல்லாம் ஏமாத்தினாங்களோ அவங்க முன்னாடி ஜெயிச்சு காமிப்பீங்க. எனக்கு காலம் நல்லா இருக்குது, நான் நல்லது தான் பண்ணியிருக்கேன், எந்த விதத்துலேயும் நான் தப்பான கிடையாதுன்னு இன்றைக்கி நிரூபிக்கிறதுக்கான காலங்கள் இந்த மார்ச் மாதத்துலேருந்து இருக்குதுங்க. நிச்சயமாக நீங்கள் நல்லவங்க தான் நிறைய பேர் நம்புவாங்க. உங்களுக்கான அங்கீகாரம், உங்களுக்கான இடம் கிடைக்கும். நீங்கள் யாருன்னு புரிஞ்சுக்குவாங்க. அதே போல் தொழில் செய்யக்கூடிய இடத்துல சிறப்பாக இருப்பீங்க. வியாபாரம் செழிப்பாக இருக்கும். பொருளாதார மாற்றம் ஏற்படும். எங்கெல்லாம் ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்களா இருந்தால் இல்லை அரசாங்க உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கும் நல்ல ப்ரொமோஷன் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க. இவ்வளவு நாளாக தடைபட்டு போன காரியங்கள் எல்லாம் சிறப்பாக நடக்கும். வீட்டில் குடும்பத்துலேயும் திருமணம் பண்ணுறவங்களா இருந்தால் திருமணம் பண்ணுவீங்க. திருமணம் உங்களுக்கே நடக்காமல் கடகராசிக்காரர்களுக்கு வரன் தேடிட்டு இருக்கிறவங்களா இருந்தால் நிச்சயமாக இப்போ திருமண பாக்கியம் உண்டாகும். குழந்தை பாக்கியம் உண்டாகும். பொருளாதார மாற்றம் ஏற்படும். கடவுளோட அனுகிரகம் கிடைக்கும். பெரியவங்களோட ஆசீர்வாதம் கிடைக்கும். நிறைய நேர்மறை ஆற்றல் உங்களுக்கு தேடி வரும். அப்படி இருக்கும்போது எந்த விதத்துலையும் நீங்கள் கவலையே பட தேவையில்லைங்க. சிறப்பாக இருப்பீங்க. செல்வ செழிப்பாக இருப்பீங்க. பாக்கியசாலியாக இருப்பீங்க. உங்கள் எண்ணம் போல் உங்கள் வாழ்வு உயர்வாக இருக்கும். உங்கள் எண்ணத்தில் எவ்வளோ சந்தோஷமும் நிம்மதியும் மற்றவங்களுக்கு நல்லதும் நினச்சிருப்பீங்களோ அதே போல் உங்கள் வாழ்க்கையும் நல்ல முன்னேற்றமாக இருக்கும். நல்ல அறிவோடு இருப்பீங்க. அமைதியாகவும் இருப்பீங்க. பண்பப்பட்டவர்களாக இருப்பீங்க. நல்ல பண்பாக இருப்பீங்க. எந்த விதத்துலையும் வாயிலிருந்து தேவையில்லாத வார்த்தை வராது. தகாத வார்த்தை பேச மாட்டீங்க. நிச்சயமாக நல்லதாகவே நடத்துக்குவீங்க. எல்லார்கிட்டையும் நல்லா இருப்பீங்க. அன்பாக பழகுவீங்க. அதனால தான் ஏமாந்தும் போயிருப்பீங்க. ஜாக்கிரதையாக இருக்கிறது இனி உங்கள் கையில் தான் இருக்குது. அதே போல் கடகராசிக்காரர்களுக்கு இனி வரும் காலம் வாழ்வின் ஆதாரமாக இருக்க போதுங்க. உங்கள் வாழ்க்கையோட ஆதாரமாக தான் இருக்கும். இனி எந்த விதத்துலேயும் சேதாரம் ஏற்பட வாய்ப்பு இல்லை. எல்லாம் அனுபவிச்சாச்சு. எல்லாத்தையும் பார்த்துட்டீங்க. இனி ஒவ்வொரு நாளும் உங்களுக்கான காலம். அதை எப்படி பயன்படுத்திக்கணும், யாரெல்லாம் நமக்கு தேவை, யாரெல்லாம் நமக்கு தேவையில்லை, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு யோசித்து ஆலோசனை பண்ணி செய்யுங்க. நிச்சயமாக மாற்றம் ஏற்படுதுங்க. புத்திசாலித்தனமாக இருங்க. நிறைய முன்னேற்றத்திற்கான வழிவகையை தேடுங்க. செய்யும் வேலையை நல்லா இன்பமாக செய்யுங்க. அதில் ஆர்வத்தோடு செய்யுங்க. உற்சாகமாக செய்யுங்க. உங்களுக்கான வளர்ச்சி நிச்சயமாக இருக்குது. குடும்பத்திற்கிட்டையும் எல்லார்கிட்டேயும் நல்லபடியாக பழங்க. குடும்பத்தில் எப்பயுமே கடுகடுன்னு இருக்காதீங்க. காரணம் என்னென்னா இவ்வளோ நாள் நீங்கள் கடந்து வந்தது கஷ்டமான காலமாக இருந்தாலும் நிச்சயமாக சிறப்பானதாக இருக்குதுங்க. முடிந்த வரைக்கும் மற்றவர்களிடம் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக இருந்துட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. யாரெல்லாம் சேர்த்துக்கணும் யாரெல்லாம் சேர்த்துக்கக்கூடாதுன்னு முதல்ல முடிவு பண்ணிவிடுங்க. அப்போ தான் இந்த காலத்தை உங்களுக்கான காலமாக சிறப்பான காலமாக நீங்கள் எடுத்துகிட்டு போக முடியும். வாழ்க்கையில் கடகராசிக்காரர்கள் இன்னும் மேலும் மேலும் உயர்ந்து நல்ல இடத்துக்கு போகிறதுக்கான அடிப்படை காலமாக இந்த காலம் இருக்குதுங்க.